உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது. ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க, அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும் போதும் இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்குங்களா, இல்லை ஒரே நிலை தான்? வேறுபாடு உண்டு. சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்த ஆன்மா வெளியே போகும். ஞானிக்கு மனம் கிடையாது, ஆன்மா மட்டும் வெளியே போகும். இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது. அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும், இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும். இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு. இப்போ ஆசாபாசோட போவோம், ஒரு மனம் ஒரு ஆசாபாசத்தோடு இருந்தாவே அடிமைன்னு அர்த்தம். ஆசாபாசம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம்? ஆசை தானே. ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே. அப்போ இந்த ஆசையை வளர்க்க வளர்க்க உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும். ஆசைக்கு அடிப்படை எது? மனம் தானே. அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லிக்கிறான்? பதின்னா என்ன? இறைவன் இருக்கிற இடம். பாசம் என்னன்னா மனம். பசுன்னா உடல். இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குற. பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாகுது. அங்கே பாசத்தை அர்த்தினா பிறப்பு இல்லை. இதுதான் அடிப்படை. அதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் பயம், பதட்டம், மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில்? வாழ முடியுமா? வாழ முடியும். பயம், பதட்டம் இது எதுக்கு வருது? ஆசை. ஆசையால் ஏற்படுறது. ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது, பயமும் வராது. நான் போகிறேன் ஒரு இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை. இன்னும் இருக்குமோன்னா பயம் வருது. நான் ஒரு செயல் செய்கிறேன், இது சரியாக நடக்குமா அப்படின்றது நினச்சிச்சுன்னா பயம் வருது. ஆனால் நான் செய்தால் சரியாக இருக்கேன் என் பயம் வந்துச்சுன்னா பார்த்தோம் இல்லை. இதுக்கு காரணம் மனசு தான். இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது. தோல்வியாக போச்சு, வெற்றியாக வந்தது அப்படின்னு சமமாக ஆக்கிப்பான். ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது. வெற்றி வந்தால் சந்தோஷமாக படுவான், தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டிடுவான். இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது. அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும். இதில் எந்த மாற்றமும் வராது. இப்போ இதை வந்து சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா? குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம். போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த எந்த கம்பெனியிலேருந்து? கார் கம்பெனிலேருந்து. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க, எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க, அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு. பையன் உன் பையனை யாருன்னு? ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க? பையன் என் பையன். அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே இருக்கணும்னு. ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்குறாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. இப்போ நீ ஒரு 3 வீடு கட்டி வச்சுக்கிற. ஒரு வீட்டில் நீ இருப்ப, மீதி 3 வீட்டில் என்ன பண்ணுவ? வாடகைக்கு விடுவேன். அது மாதிரி நீ கட்டி வச்சுக்கிற வீட்டில் இன்னொருத்தன் வந்து உத்தனம் இருக்கிறான். அவனுக்கு காரியம் ஆவது வரைக்கும் உன் பேச்சு கேட்பான். அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சுடுவான். இதான நடைமுறை. அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான். ஆனால் என் புள்ள கேட்கல, என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும்? உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வாழும். சில பேர் சொல்லுவான், ஐயோ இந்த தாய் தாப்ப வயிற்றில் பிறக்கிற பிள்ளையா, தங்கமான பிள்ளையா அதுன்னுவோம். அப்பங்கார அம்மாக்காரி பார்த்தீங்கன்னா கொடுமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் புள்ள பார்த்தா தங்கமானவனாக இருப்பான். காரணம் என்ன? அது எப்படி வந்தது? அதே நேரத்தில் தாய் தாப்பன் தங்கமானவனாக இருப்பான், பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா. எப்படி வந்தது? உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய இயக்கம். இது என் புள்ள என் புள்ள, உன் பிள்ளையே இல்லைங்க, நீயா செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா? இப்போ உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சாக போகுது, டாக்டர்கிட்ட எடுத்து போகிற, அவரும் காப்பாற்ற முடியாதுன்னு கை விட்றாரு. உன் பிள்ளையாச்சுன்னு உன்னால் காப்பாற்ற முடியுமா? எவனாவது உலகத்தில் காப்பாற்றணும் உண்டா? அப்படி எவனாலே முடியாது. அப்போது அது தனித்து வந்தது, தனித்து போகும். நீ செய்த உடல் உங்கள்கிட்ட வேத்தா இருக்கும். இதை தான் போனால் வீட்டில் இருக்கிறது, உயிர் பறந்து போகிறது. அதுதான் ரகசியம். அதனால தான் சொன்னான், ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோம், 5 பஞ்சபூதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பட்டண்டா. இங்கே நீ மட்டும் ஒண்டியாந்துக்குன்னு ஏங்கிக்கு நிற்கிறியடா உலகத்தை, நான் ஏங்கிக்கு நிற்கிறதாடான்னு. அது பறக்கும் போது அது சூத்திர கயிறு, அது ரகசியம் பறந்துடும். அதை எந்த தாய் தகப்பனாலே தடுக்கவும் முடியாது, எவனும் காப்பாற்றவும் முடியாது.
இப்போ ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோடய வினையை வந்து என்னோடய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கிறேன். ஆமாம். இதில் அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா? பாவ புண்ணியங்களும் சேர்ந்து வருமா? ஏன்னா அந்த விந்தில் தான் பாவமும் புண்ணியம் வந்தது. எந்த தாய் தகப்பனுடைய சுரோகிதம், எந்த தாய் தகப்பனுடைய விந்து இருந்ததோ அதுக்குள்ளே தான் தாய் தகப்பன் செய்த பாவம் வந்தது. அதில் தான் புள்ள வந்தது. இப்போது அதனால தான் மும்மலம்ன்றது. இந்த தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், இது கொண்டாந்த பாவம், இந்த 3 பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் இது உருவம் வந்தது. ஆனால் இது வந்த உடனே என்ன செய்கிறான்? கண்ணை திறந்த உடனே ஒருத்தமே ஒரு 100 ரூபா கையில் கொடுக்குறான், நல்லா இன்ஜினியர் ஆகிடுன்றான். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது. இவன் மனுஷன் போய் என்ன பண்ணுறான்? அந்த ஆசையை உண்டாக்குறான். உண்டாக்குன உடனே இந்த பாவத்தோட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறது. இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை. அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் தாய் தகப்பன் எவ்வளோ பாவம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த ஞான பிறப்பு எடுத்தான்னா அவன் மகானாவே மாறுவான். இப்போது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னான்னு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. இந்த 2 பேரில் 8 பிள்ளைங்க பெற்றாங்க, 7 பேர் போயிட்டாங்க, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 7 பேருமே 7 பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது. ஏதோ போவாங்க, சாமி வீட்டில் சாமி கும்பிட்டா சோறுப்பட்டா துண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன்? இது எங்கள் அப்பா செய்ததா, எங்கள் அம்மா செய்ததான்னா இல்லை. இது போன பிறவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன். அது இந்த பிறவியில் தொடருதை தவிர இது ஏன் தாய் தகப்பனால் கிடைச்சது இல்லை. இது எனக்கு உருவங்கள் தாய் தகப்பனால் கிடைச்சது, உள்ளகிற பொருள் தாய் தகப்பனால் வந்ததில்லை. அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த ஞானத்தில் இருந்து வந்தது. அதனால் இன்றைக்கி உலகம் போட்டிக்கின்னு இருக்குது. உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டிக்கின்னு இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோற்று போயிடுறான். ஆனால் நான் எந்த முயற்சியும் பண்ணலை. நான் போகிற பாதையில் பயணங்கள் பண்ணின்னுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணலை. அதனால் நடந்துக்கின்னு இது காரணம் என்ன? நான் நினச்சதெல்லாம் நடந்துடாது, இறைவன் நினச்சது தான் நடக்கும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலையும் கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறானோ அதான் நடைமுறை, அதுதான் முடிவு. மனுஷன் பண்ணுற முடிவெல்லாம் முடிவாயிடாது. இவனுக்கு 1000 எண்ணங்கள் வரும், ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது. கடவுளினுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும். அதனால் கடவுள் இதை முடிவு பண்ணிக்கிறான், நான் பயணம் பண்ணிக்கிறேன். மீதி 7 வள்ளலாறு கூட 5 பேர் பிறந்தாங்க, 4 பேர் யாருன்னே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும். எப்படி? ஏன்? அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க. இதுதான் ஞான பிறவி. அது அந்த ஞான பிறவியில் வந்ததால் அது ஞானியாக ஆச்சு. மற்றது அஞ்ஞானியாக இருந்து போனதால் அஞ்ஞானியாக செத்து போச்சு. இதுக்கு தாய் தகப்பன் காரணமே இல்லை, முன்பிறவினுடைய காரணம். இதெல்லாம் பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும். இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது. அப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தால் கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா? சேத்துல பிறந்த செந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா? இந்த தேடலோட அந்த மனநிலையோடு இறந்துட்டா கூட திரும்பவும் அவங்க எந்த ஒரு எங்கே பிறந்தாலும் அவன் மகானா தான் வருவான். எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? 2 மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் பிறந்தான்? ஒன்று பத்ரகிரி ராஜா, ஒன்று பட்டினத்தார், ராஜாவை விட பணக்காரன். இந்த 2 பேர் தான் பணக்கார ஞானிகள், மீதெல்லாம் பிச்சைக்கார ஞானிங்க தான். ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியாக வரலாம், பணக்காரன் ஞானியாக வர முடியாது, வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. முன் பிறவினுடைய தொடர்பு அது. இங்கே இருக்கணும், பூம்புகார்லேருந்து அவர் உஜினிக்கு போகணும், உஜினியில் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கணும். அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனாக பத்ரகிரியா வரணும். இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி, அதனால் நடந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் சரி, குருவிகாரனாக இருந்தாலும் சரி, விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதுலாம் வராது. ஐயா ஆத்மானுக்கு ஆத்மானுங்க சொல்லு. ஐயா என் பேர் பாலமுருகன், நான் வந்து குன்றத்தூர்லேருந்து வரேங்க ஐயா. குன்றத்தூர்லேருந்து வரேங்க ஐயா. சரி. அதாவது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா தொழில் ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஐயா. அப்போ திடீர்னு ஒரு திருப்பம் தொழில் மாற்றம் நடந்தது. அப்போ என்னன்னா மாற்றம் நடக்கிறப்போ ஐயப்ப கோயில் மாலை போட ஆரம்பித்தாங்க ஐயா. சரி. அப்போ என்ன ஆச்சுன்னா வீட்லேயும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரால் தான் எல்லாமே நடந்தது. சரி. அவரால் தான் எல்லாமே. நான் இந்த 2 வருஷம் முடிஞ்சு நம்ம பாதையில் இந்த பாதையில் வந்ததுக்கப்புறமா
வீட்டில் கொஞ்சம் வற்புறுத்துறாங்க, இந்த மாதிரி திருப்பி நீங்கள் மாலை போடணும், இது பண்ணணும். சில நேரத்தில் அவங்க கோவிலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஐயா, நான் போகிறது கிடையாது. சில நேரத்தை தவிர்க்கிறது உண்டு. சரி, இப்போ இது வற்புறுத்துறது எப்படிங்க ஐயா இது பண்ணுறது? எப்பவுமே இந்த ஆன்மீக பாதை எப்படிப்பட்டதுன்னா எதிர்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்ப்பு இருந்ததுன்னா இதில் யாருமே முன்னேற முடியாது. இது சுதந்திரமாக போகணும். பொண்டாட்டி புருஷனுக்கு தடையாக இருக்கக்கூடாது, புருஷன் பொண்டாட்டிக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இதில் போக முடியும். இல்லை யாராவது தடையாயிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணவே முடியாது. அப்படி பயணம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கட்டாயப்படுத்தி இதில் வந்தீங்கன்னா குடும்பம் சரியாக இருக்காது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அதனால் இதை விட்டுடுங்க, பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடவுள் அப்புறம் முதல்ல குடும்பம் நல்லா இருக்கணும். கடவுளை கும்பிட்றேன்னு குடும்பத்தை கெடுத்துட்டு கடவுளை கும்பிட்றதுல ஒரு பயணம் கிடையாது. அது முட்டாள்தனம்னு சொல்லுவேன் நான். அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்க, குடும்பத்தை நல்லா பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் வேணாம் உங்களுக்கு, இது ஒத்து வராது உங்களுக்கு. அதனால் இது விட்டுடுங்க, இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்படிங்களையா என்னோட மனசு இதில், உன்னுடைய மனசு கேட்குது, உன் பொண்டாட்டி மனசு கேட்கலையா? இரு மனசு ஒத்து வந்தால் தான். அது கல்யாணம் பண்ணலைன்னா உன் மனசு கேட்குதுன்னு நீ போகலாம். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி ஆன பிறகு உன் பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம், உனக்கு சோறே போட மாட்டாங்க, நேரத்துக்கு தண்ணி வச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க தூங்கின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்போ உனக்கு என்ன அவங்க வெறுப்பு வரும், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரும். அதனால் இதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் அன்பாக இருக்கலாம். குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா ஆன்மீகவாதிக்கும் சொல்கிறதே அதான், குடும்பத்தை பகைச்சிக்கின்னு இதுக்கு வராதிங்க, இல்லை கரையேற முடியாது. அதனால் குடும்பத்தை முதல்ல நல்லா பாருங்கள், அப்புறமா இதுக்கு வாங்கன்னுவேன். அதனால் குடும்பத்தை பாரு, பொண்டாட்டி சொல்கிறத கேள், இதை விட்டுடு, இதுதான் உனக்கு நல்லது. சொல். அதாவது ஐயா ஒரு தொழில்னு ஒன்று நடக்குதுன்னாங்க ஐயா, சில பேர் வந்து கடவுளுக்கு அதாவது ஒரு நான் சம்பாதிச்சேன்னா ஒரு பாகம் கொடுக்க. ஐயப்பண்ணே நீ இது வரைக்கும் பார்த்துக்கிறியா? இல்லைங்க ஐயா. உங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்களா? இல்லைங்க ஐயா. எப்படி இப்போ சொல்கிறாங்க? அவங்க இந்த மாற்றம் ஏற்பட்ட நம்பிக்கையில் கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான். கடவுளை எவனும் பார்த்தவங்க கிடையாது. ஆமாங்க ஐயா. கடவுள்ன்றது நம்பிக்கை. அவனுக்கு அதனால தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்குது. எவனுக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதில் வெற்றி அடைகிறான்னா தாராளமாக பயணம் பண்ணுங்க. இதில் தான் வரணும் அதில் தான் வரணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதனால் நீ அதில் பயணம் பண்ணு, நல்லா இரு. இதை விட்டுடு. இது தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க, நிம்மதி இழந்துடுவீங்க. நான் எல்லாரும் சாமியாரை வான்னுவேன், நான் யாரும் வராதிங்கன்னுவேன். ஏந்தம்மா இது அவ்வளோ லேட்டான விஷயம் இல்லை. இது ரொம்ப கடுமையான எல்லாத்தையும் இழக்கத்தை. பொண்டாட்டி செத்தா செத்து போச்சு போட்டோன்னு இருக்கிறதவனுக்கு தான் லாக்கிது. பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறது, பொண்டாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறது, அப்பா சொல்கிறத கேட்குறவனுக்கு இது லைக் படாது. இல்லைங்க ஐயா, ஆரம்பத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஐயா போன்னு சொன்னாங்க, இப்போ நீ எங்கேயுமே போக மாட்டேன்றிய கூட. அப்போ தப்பாக தானே வரும். ஆமாங்க ஐயா. உனக்கு பிடிக்கல கோயிலுக்கு போவ, அவங்களுக்கு கோயில் போக பிடிக்குது. கோயிலுக்கு தனியாக போகிறத விட ஜோடியாக போனால் நல்லா இருக்குதுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நீ போய்த்தானே ஆகணும். போகலன்னா குழப்பந்தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை மறந்துட்டு அதை பிடிச்சிக்கோ. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கடவுளை ஒரு கையில் பிடி, குடும்பத்தை ஒரு கையில் பிடி. குடும்பம் ஒரு நாள் உன்னை ஒதுக்கிடும், அப்போ கடவுளை 2 கையில் பிடிச்சிக்கோன்னுவேன். இப்போ நீ கடவுளை ஒதுக்கிடு, குடும்பத்தை 2 கையில் பிடி. உன் வாழ்க்கைக்கு அதான் நல்லது. மனசு கேட்க மாட்டேங்குங்களா ஐயா? அதுக்கு நீ ஒண்டியாக இருக்கணும். கூட உன்னொன்று சேர்த்துக்கின பிறகு என் மனசு கேட்கலன்னா ஒத்து வராது. பொண்டாட்டி தெத்தி விட்டுருலன்னா முடியுமா? உன்னால் பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, உன்னை விட்டுட்டு பொண்டாட்டியால் இருக்க முடியாது. கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடி, குடும்பம் நல்லா இருக்கும். போ. அந்த மாதிரி நான் சொன்னேங்க ஐயா, இதுமாரி சம்பாதிக்கிறது ஒரு பகுதி, அதுமாரி இது தானம் பண்ணுறது, அது இல்லைன்னா கடவுள் கொடுக்குறது, அதெல்லாம் தானம்லாம் முதல்ல பொண்டாட்டிக்கு பண்ணு, நிம்மதி கிடைக்கும். நீ ஊருக்கு தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நிம்மதி எழுந்துருவ. நீ தானம்ன்றது எப்படி பண்ணணும்னா 2 பேரும் ஒத்து பண்ணணும். வேண்டா வெறுப்பா பண்ணுறது தானமே கிடையாது. அது தானம்ன்றது மனம் ஒத்து பண்ணணும். நேற்று கனடாவிலேருந்து ஒரு அம்மா 50,000 ரூபாய் அனுப்பிச்சிக்கிறாங்க எனக்கு. பொண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. புருஷன் என்ன பண்ணுறாரு, நீ அனுப்ப நான் அனுப்புறேன்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்படி ஒத்து பண்ணணும் தானம். அது பேர் தான் தானம். நீ கொடுக்குறன்றது உன் பொண்டாட்டி பிடிச்சி இழுக்கிறது தானம் கிடையாது. அது பேர். ஐயா இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க பண்ணுங்க எல்லாமே சரிங்க, எனக்குன்னு அந்த இது கொஞ்சம் ஒதுக்குங்கன்றாங்க. அதுதான் ஒதுக்க வேண்டியது தான். நீ நான் தான் சொல்கிறேன், இதை ஒதுக்கிட்டு அங்கே போ, அதான் உனக்கு நல்லது. நீ இங்கே வந்து என்ன கோயில் குளம் சாமி கும்பிட முடியாது யாராலையும். ஏன்னா கடவுள் தெரியாத வரைக்கும் கோயிலை சுற்றுவாங்க.
தனக்குள்ளே தாங்கிறது கடவுள்னு தெரிஞ்சு போய் தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. அப்படி போகாத போது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் தயவு செய்து குடும்பத்தை கெடுத்துக்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்காதீங்க. சீரழிஞ்சு போயிடும், உங்களால் உங்கள் சந்ததி கெட்டு போயிடும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது விட்டுடு, அதை புடி, நல்லாயிருக்கும். பண்ணாலும் கூட சில விஷயங்கள் நம்ம நடக்கவே மாட்டாங்க. நடக்காதுமா, அதுதானே சொல்கிறேன். நினைவுகள் தான் உந்து, முடிவுகள் அவந்துன்றன. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், என் ஆசை இருக்குது. நான் முன்னோட்டம் ஆகும்போது நான் ஏன் ஆகக்கூடாதுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் முடியலையே. காரணம் நினைவுகள் எந்து தான். இறைவன் எனக்குன்னு இதுதான், இப்படி தான் நீ வாழணும்னு வகுத்து அமைச்சுட்டான் என்ன. அப்படிப்படி தான் வாழ்ந்துட்டு போக முடியுமே தவிர அதை தாண்டி என்னால் வாழ முடியாது. ஆனால் எனக்கு மட்டும் ஆசை இருக்குது தாண்டி வாழணும்ன்ட்டு. முடியாது, மாற்றி அமைக்கவே முடியாது. கடவுளையே வணங்கி கடவுளை எப்பமா நீ வணங்கின? கடவுள் யார், எப்படிங்கிறார் தெரியுமா? ஆனா வெளியே இருந்து நம்ம அதே ஒரு நிலையோட தானே ஒரு நிலையோட உன்னால இருக்க முடியாதுமா. இல்லறத்தில் இருந்துக்கணும் ஒரு நிலையோட இருக்க முடியாது. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் இருப்பீங்க. இல்லறத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒரு நிலையோடு இருக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமு எல்லா டைமும் வேலை இல்லாத போது அங்கே போய் உட்காந்துக்கிறேன். அது ஒரு நிலை, ஒரு நிலைப்படாது. ஒரு நிலைன்றது உணர்வத்து இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது இல்லை. உணர்வோடு இருக்கிறது ஒருமித்து இருக்கிறது இல்லை. இப்போ கோயிலுங்களில் போனீங்கன்னா மொழிக்கு கண்ணு மூடின்னு தியானம் பண்ணுறேன்னு உட்காந்துப்பான், கண்ணெல்லாம் மூடினுப்பா. நம்ம போகிறவங்க பார்த்தோம்னா ஓ தியானம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு அஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம போவோம். அவன் பக்கத்து கண்ணை மூடின்னு யோசிப்பான். பொண்ணு காலேஜுக்கு போயிடுச்சா இல்லையா தெரியல, பையன் ஸ்கூலுக்கு போனானா என்னன்னு தெரியல, பொண்டாட்டி சாப்பாடு கட்டிடுச்சா என்ன, நம்ம ஆஃபீஸுக்கு போனோம்னு யோசிக்கணும். இது தியானம் அது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், அவர் தியானம் பண்ணிக்கிறாரு, அவருக்கு அஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நினைவுகள் நிற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைம்மா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தன்னை இழக்கணும், அவனுக்கு தான் அது சாத்தியம். தன்னை இழக்காதவனுக்கு சாத்தியம் கிடையாது, யாராக இருந்தாலும். அருணகிரி சொல்கிறார், இந்த முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கு ஒரு வித்துக்கு ஒருவரான போது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்கிறார். நல்ல பக்தி இல்லாத பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார். இப்போ யார் போய் வெட்ட முடியும்? வெட்டினா நம்ம குடும்பம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் செய்ய முடியாது. முன்ன மனிதன் மதிக்க கற்றுக்கிறான். மனிதங்கிட்ட 1000 பேர் இருக்கிறான்னா அது எவனுக்கோ ஒருத்தனுக்கு கெட்ட பழக்கம் இருந்தது. இன்றைக்கி 1000 பேரில் 99 பேருக்கும் அவன் கெட்ட பழக்கம் இருந்தது, ஒருத்தனுக்கு தான் நல்ல பழக்கம் இருந்தது. இந்த ஒருத்தனுக்காக அந்த 99 பேர் மாறுவானா? இப்போ நான் இவ்வளோ பேசிக்கிறேன், 40 வருஷமாக பேசிக்கிறேன், எத்தனை பேர் மாறிட்டாங்க? அந்த மாதிரி தான் மாறிக்கிறாங்க. அதனால் இது மாறிடுவாங்க நம்ம ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எதுவும் தெரியாததை நம்ம பேசின்னு இல்லை, ஆனால் அவங்க மறந்து இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். யாருக்கும் தெரியாததெல்லாம் நம்ம பேசலை, மறந்து இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இனிமேலாவது இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நம்ம பேசுறதால எல்லோரும் மாறிடுவாங்கன்னு நம்ம யாருமே நம்ம இங்கே உட்காந்து பேசினுக்கிறான், வீட்டுக்கு போய் தண்ணி அடிக்கிறான். இங்கே உட்காந்து போய் கேட்டுன்னுக்கிறான், வீட்டில் போய் பொண்டாட்டியை கட்டையத்தை அடிக்கிறான். பொண்டாட்டி நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறா, நீ என்ன சொல்லி கொடுக்குறாங்க, என்னை ஒதுக்கி சொல்லி கொடுத்தியான்னு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆன்மீகம் இங்கே நடக்குது? அதனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறதால பேசுறதால நடக்குதே இல்லை. எனக்கு ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறான், என்னம்மா அப்படின்னு. யார்மா நீ, நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து அனுப்புறீங்க? அங்கே எங்கள் வீட்டுக்காரர் கலன்னு பேசுவார், இங்கே இப்போ பேசவே மாட்டுறாரு எங்கிட்டன்னு. மதுரையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்னம்மா அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் பூஜை ரூம்லேயே உட்காந்துங்கிறாரு, வெளியே வர மாட்டேன், எங்கள் வீட்டில் பேச மாட்டேன். முன்னே நல்லா பேசுவார், நாங்கள் ஜோப் இந்த கையை துட்டு எல்லாத்துக்கும் போடணும். நான் சொன்னேன், சாராக்கட்டிலேயே பூஜை ரூமில் தானம்மா இருக்கிறார், சந்தோஷப்படுறேன் தானம்மா. மறு மாதம் என்ன பண்ணால் வீட்டில் சண்டை பழுகுது. சரி பொறு பண்ணணும், அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் இட்டுன்னு வந்துட்டார். திருப்பி போனார், வரவே இல்லை. ஏன்னா புருஷன் ஒரு நல்ல வழியில் போனால் பொண்டாட்டி விட மாட்டேன்றான், பொண்டாட்டி ஒரு நல்ல வழியில் போனால் புருஷன் விட மாட்டேன்றான், 2 பேரும் சேர்ந்து போனால் ஊர் விட மாட்டேங்குது. இவ்வளோ சிக்கலுக்கு இது. ஆன்மீகம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பக்தின்றது எப்படி ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் யார் ஒன்றாலும் கும்பிட முடியும். ஆன்மீகம் அப்படி கும்பிட முடியாதுமா, தனித்து நின்று. அதனால தான் இப்போ அழுக்கணி சித்தர் ரொம்ப அழகாக சொன்னான், ஐயா நீ என்னமோ சாமி கும்பிட்றேன்னு ஊரெல்லாம் சுற்றிக்கணும், கூட்டம் கூட்டின்னு திரியுது, அதெல்லாம் சாமி வழிபாடு இல்லைப்பா, அதெல்லாம் மன வழிபாடு. அப்போ சாமி வழிபாடு எதுப்பா அப்படின்னா, நீ தனியாக உட்காந்து கும்பிடணும், உன்னை நீ மறக்கணும், அப்போ அம்பாள் வருவா அப்படின்னு சொல்கிறான்.
அதை எப்படி சொல்கிறான்? முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடுக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம். அப்போது இங்கே உள்ள மூச்சு அடங்கி போச்சுன்னா நீ என்ன அவரை போன மாதிரி ஆகிடுது. மூச்சு ஓடுற வரைக்கும் தான் மனுஷன் மாதிரி இருப்பார். அப்போது இந்த போன மாதிரி இருக்கிற நேரத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அந்த நிலையை எந்த பொம்பளையால் பண்ணிக்க முடியும், எந்த ஆம்பளையால் பண்ணிக்க முடியும்? 5 நிமிஷம் அங்கே பூஜை ரூமில் போய் குங்குமஞ்சா வைக்கிறதுக்குள்ளே வீட்டுக்காரதே வாடி அப்படின்றாரு. அதை அப்படியே போட்டு நம்ம ஓட வேண்டியது இல்லையா? புருஷங்காரன் 5 நிமிஷம் அங்கே உட்காந்து முன்னே யோ வேலைக்கு மணியாச்சு வாயா அப்படின்னு அவன் அத்தை போட்டு ஓடுறான். ஏதுமா அமைதி? அமைதி அமைதி அமைதின்னு பேசுகிறோம். யார் வாழ்க்கையில் அமைதி இருக்குது? அமைதியை தேடணுன்னா ஆண்டவனை தேடணும். அது ஒன்றில் தான் அமைதி கிடைக்கும். உலக வாழ்க்கையில் அமைதி கிடைக்காதும்மா. அதனால் சொல்கிறாரு, இதை விட்டுட்டின்னு சொன்னால் நீ செத்து தெருவோரம் கிடப்படான்ற. அதனால் சொல்கிறாரு, இந்த மூச்சாகப்பட்டது ஒரு மனுஷனுக்கு 12 அங்குலம் போகுது மூக்குலேருந்து. இந்த 12 அங்குலம் மூச்சை என்ன சொல்கிறாரு? இது ஒரு குதிரைடான்றார். 12 கால் குதிரைடா இதுன்ற. குதிரைன்னா 4 கால் தானே இருக்கும். அவர் என்ன சொல்கிறார்? இது 12 கால் குதிரை பிடிக்க முடியாதுடான்றார். ஆனால் பிடிக்கலன்னு நீ பால் மாட்டினா செத்து தெருவோரம் கிடப்படான்றார். அதனால் சொல்கிறார், 8ஆ புறவியடி 26 காலடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் மறிச்சு கட்டா கயிறெடுத்து 4 நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ அப்படின்ற. இதை நீ கட்டிட்டீன்னா இந்த மூச்சு வெளியே வராமல் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்படான்ற. அகஸ்தியர் சொல்கிறார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரத்தை உயிரை வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நின்று தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டம் வாழ்வாய் மறைலி கையில் எமங்கிட்ட மாட்டிக்கவே மாட்டேன். நிறையாரால் முடியும், இதெல்லாம் முடியுமா? அதனால் பேசுறதுன்றது வேறம்மா, செயல்ன்றது வேறு. அது கடினம் செயல். யார் ஒன்றாலும் பேசலாம். எனக்கு 74 வயசாச்சு. கிட்டத்தட்ட நான் 15 வயசுலேருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அப்போ டெய்லர் கடைலாம் கம்மி, நம்ம கடை போன்னு ஓடிங்குது. 3 மிஷின் போட்டு ரன் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை. நான் 2வது எல்லா வேலையும் செய்வேன். ஜென்ஸ் வேலை, லேடிஸ் வேலை, கோட்டு எல்லா வேலையும் செய்வேன். அதனால் சரியான வேலை, நிறைய சம்பாதிச்சோம். ஆனால் இன்றைக்கி டீ குடி கூட துட்டில் அதை பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் என்னுடைய வருமானம் இந்த உலகத்துக்கு இருக்கணும். நான் மறைஞ்சு போக போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று சாதிச்சுட்டு போகணும்னு செய்துங்கிறேன். என்னடு இன்னும் ஒரு பாண்டு பத்திரம் எடுத்துன்னு வர மாதிரி எடுத்துக்கலாம். மறந்துடும். அப்புறம் மனுஷனாவே மதிக்கிட்டு போயிடுது. நீங்கள் என்ன இது எல்லாரும் போய் சேரணும் இல்லையா? அதுக்காக தான் ஆத்மானங்களா எல்லாருக்கும் போய் சேரணும். சொல்கிறது யாருத்தான்? நீங்கள் தான் சொல்லுங்கள். சிவாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவா. எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும்? எந்த நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும்? ஒரு நல்ல யோகியால் தான் சொல்ல முடியும். சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது. மகான்களால் தான் சொல்ல முடியும். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பரை வந்து கல் கட்டி அவரை கடல்லே விட்டாங்க. அப்போது நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? செத்து போயிருப்போம், மூச்சு திணறி. ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார்? அடடே இது நீ செய்யலப்பா, மனுஷன் செய்யறது இல்லை, கடவுள் செய்கிறாருன்னொன்னே கத்தாத்துக்குன்னு கரையேறி வந்தார். பட்டினத்தார உஜினியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமாக நான் செய்தது இல்லை. ஆனால் இது முன்பிரிவில் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல, அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தரீங்கன்றார். மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க. அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது. அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது. மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கந்தே கிடையாது. நடக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க, கால் வரல சாமி, சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு, நேற்று ஜுரம் வந்துச்சு சாமி, டயர்டாகி போச்சு, வர முடியலன்றார். அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார், போக முடியல, தவழ்ந்துக்குன்னு போகிறார். ஏன்? வெறி, இறைவனை அடையணும். அதுதான். அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும்? எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும். சராசரி மனுஷனுக்கு வராது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா. சொல்லு.
அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமாக இருக்க முடியாது. சந்தோஷமாக தானே இருப்பான். தைரியமாக இருக்க முடியாது. தைரியமாக தான் இருப்பான். சந்தோஷமாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வரும். சரி. ஆனால் சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போயிடும். பயந்தே வாழ்வோம். இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும். நல்ல யோகி ஆனான்னா அவனுக்கு தைரியம் வரும். 4 பேர் சேர்ந்து அடிச்சா கூட அடிச்சுட்டு போகணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமகிருஷ்ணன் இவர் ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு 3 திருடனுங்க போகிறானுங்க. வந்து ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க. உடைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கூடக்கிறவங்கள சொல்கிறாரு, டே அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறானுங்க. இந்த கற்பனை அடிச்சுட்டு போகிறாங்க. எதை இவர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல. அவர் இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சுட்டு போகிறாங்கன்னு வருத்தப்படுறாரு. இந்த கற்பனை எத்தனை போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சா உடைச்சானுங்க. இந்த கிழவனை 4 போடுங்கடான்னு போடுறாங்க. கால் மேலேயே போடுறாங்க அவரையும். அவர் ஒரு மகான். அவர் நினச்சிருந்தா அந்த 4 பேரையும் பத்பமாக்கி இருக்க முடியும் அவரால். ஆனால் அவர் செய்யலை. ஏன் தெரியுமா? அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார். இதான் மகானுடைய தன்மை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஓடி போய் மணிக்காரை கூட்டின்னு ஓடிட்டான் போலீஸ் எடுத்துக்கணும். இவர் அடிபட்டார். ஆசிரமத்தையும் ஒடிச்சிட்டான். இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான், இன்னும் 4 போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட் 4 ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அவர் சொல்கிறாரு, ஏண்டா அவனுக்கு புத்தி இல்லையாடா? அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்கிறிய போட்டேன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சிடுறாரு. இதான் மகான். மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு. அதனால் மகானால் தான் அந்த தைரியம் வரும், மனுஷனுக்கு வராது. ஏதாவது வந்துக்கினே தான் சந்தோஷமாக இருப்பான். எதானா இழந்தாட்டான இருந்து இடிஞ்சு ஊந்துடுவான். இதான் மனுஷன் தன்மை. சொல்லு. இது என்னன்னா, மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி. பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்தம் தெரிகிறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம். இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா அப்போ விஷயமா நினைப்பான். இல்லை 2 விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான், இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த 2 வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு திரியிறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதின்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மானு சுவாமி ஒரு ஜமீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு போனின்னு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சைக்காட்சி குளூரில் உதிரில் திருநிக்கு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி
இவ்வளோ ஊரில் எடுத்து அந்தம்மா பண்ணிக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லனுங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராயணும் சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்ல, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவா ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டான், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே. இந்த ரெண்டு காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான், நான் செய்த முட்டாள்தானம்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும், உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. சொல். இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாது சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மார் அடிச்சுன்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும் உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது. ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பயன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயன்றதே இல்லை, வராது. காரணம் ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி அடையிட்டேன் தோல்வி அடையிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியா செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுறான். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும். எந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சாமி சிவம் இருக்குது, மகாவிஷ்ணு இருக்குது, எல்லா சாமி பெரிய பெரிய சாமி அம்பாள் இருக்குது. ஆனால் முதல்ல என்ட்ரன்ஸில் பிள்ளையார் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இது அடையாளம் தான். அதுக்கு தான் சொன்னான்,
ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ளம் ஒரு ஆலயம் கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. அப்போது கோவில்ன்றது எதுன்னா மனித உடல் தான். வாய் தான் வாசப்படி, தலை தான் கோபுரம் இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனுடைய உடலுக்குள்ள இறைவன் வாழறான் இதயத்தில். ஆனால் அந்த இதயத்தில் வாழற இறைவனை இவனால் அறிய முடியாத எங்கெங்கேயோ போய் திரியிறான். அப்போது இந்த உடல் அமைப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவர்களும் குனிஞ்சி தான் நடக்கும். மனித மட்டும்தான் உலகத்திலேயே நிமிர்ந்து நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இங்கே இருக்கிறதால அந்த பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு இருக்கிறதால நம்ம எதை வழிபடணும், எதை வழிபடக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், பாசம்னா என்ன, பற்றுன்னா என்ன, எல்லாம் அறிய முடியுது. இப்போ ஒரு பசு கண்ணு போடுது, அது கடா கண்ணா போட்டது. அந்த பசு கண்ணு போடுறதுக்கு இன்னொரு கடா அதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இந்த பசு கண்ணு போட்டு இந்த கடா மாடு வளர்ந்த உடனே அதனுடைய தாயின்றதை மறந்துட்டு புணரல் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனால் மனிதன் பண்ணுவானா? பண்ண முடியாது. ஏன்னா பகுத்தறிவு இருக்குது. இந்த பகுத்தறிவால் இவ தாய், இவ மனைவி, இவ தங்கச்சின்றது பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. அந்த உடல் அமைப்பு அந்த மூலாதார பிள்ளையாரனுடைய வழியில் போனீங்கன்னா தான் ஒவ்வொரு கடவுளாக எட்டி 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 கடைசியில் சிவத்தை அடைய முடியும். அப்போது அதுக்கு நிமிர்ந்து நிற்கணும் உடல். இப்போ நம்ம உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? இப்படி குனியாதீங்க, குனிஞ்சிங்கன்னா முதுகு தண்டில் காற்று ஏறாது, நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் குனிஞ்சிக்கிற உடம்புல எப்படி போகும்? அப்போ எல்லா ஜீவராசியும் 84,000 கோடி ஜீவராசியும் குனிஞ்சு தான் நடக்கும். மனிதன் மட்டுமே நிமிர்ந்து நடப்பான். அந்த நிமிர்ந்து நடக்கிற மனிதனால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும். இறைவனால் அடைய முடியுன்றதுக்கு அடையாளம் தான் கோயில்களை மனிதனை கட்டினான். எந்த மிருகமாவது கோயில் கட்டிக்கிச்சா? கட்டிக்க முடியாது. ஏன்னா அது இறைவன் இருக்கிறான்றது ஒன்று தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் நம்மளை விட உயர்ந்த சக்தி இருக்குதுன்னு. மாதா பிதா குரு தெய்வம். அப்போது இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க? என்னங்க குருவை விட கடவுளை விட அப்பா அம்மா தாங்க கடவுளை, அந்த முட்டாள்தனமாக நினச்சின்னுக்கிறான். கடவுள் குரு மாதா பிதா கணக்கு போடு. அப்போ யார் உயர்ந்தவனா ஆகிறான்? யார் உயர்ந்தவனா ஆகிறான்? கடவுள் உயர்ந்தவனா. ஏன்னா கடவுள் இல்லைன்னா உனக்கு படைப்பே கிடையாது. தாய் எது தகப்பன் எது? அப்போ உயர்ந்த பொருள் மேலே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக குருவுக்குறான், அதுக்கு அடுத்தபடியாக தான் தாய் தகப்பங்கிறான். இது அறியாமல் என்ன பண்ணுறான்? தாய் தகப்பன் தாங்க கடவுள் அப்படின்னு இவன் சொல்கிறான். தாய் தகப்பன் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின பொருள். ஆனால் கடவுள் அடையாளம் தாய் தகப்பனால் காட்ட முடியாது. ஒரு குருவால் மட்டும்தான் காட்ட முடியும். அதனால தான் தாய் தகப்பனை விட குரு உயர்ந்தவர், குருவை விட கடவுள் உயர்ந்தவர்னு வச்சிருக்கிறான் இல்லையா? அப்போது மனிதனால் மட்டும்தான் இறைவனை தேட முடியும், இறைவனை அடைய முடியும். காரணம் என்னன்னா, மனிதனால் மட்டும்தான் அவன் மூச்சு அவன் அறிய முடியும், ஜீவராசிகளால் அறிய முடியாது. அதனால் அது இறைவனை அறியாது. சொல்லும் சுவாமி, விந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கின்றதா அல்லது வேறு பகுதியிலும் மனிதனுடைய உடலில் இருக்கின்றதா? 2 பகுதியில் இருக்குது. ஒன்று மூலாதாரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்தூல விந்துன்னு பேர். ஒன்று சுழியில் இருக்குது, அதுக்கு பேர் சூட்சம விந்துன்னு பேர். ஸ்தூலம் என்ன, சூட்சமம்னா என்னான்னு கேட்பீங்க. ஸ்தூலம்னா நீ பார்த்த பொருள், சூட்சமம்னா பார்க்காத பொருள். ஆனால் இந்த பார்க்காத பொருள் ஸ்தூல விந்துக்குள்ளே இறங்கலைன்னா ஒரு கருத்தரிக்காது. அந்த சூட்சம விந்து அந்த ஸ்தூல விந்துக்குள்ளே புகுந்து அந்த தாயினுடைய யோனியில் போனால்தான் கருத்தரிக்கும். நீ 50 வாட்டி ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணால் கூட ஸ்தூல விந்து மட்டும் போச்சுன்னா கருத்தரிக்கவே தரிக்காது. இது எப்படின்னா, இப்போ மழை பெய்யுது, கீழே தண்ணிக்குது, உழுந்த உடனே ஒரு பபிள்ஸ் வருது. அது எப்படி இந்த பபிள்ஸ் வந்தது? இந்த உழற வேகத்தில் காற்றை வச்சு உள்ளே வச்சுக்கிச்சு, அதனால் அந்த பபிள்ஸ் வந்து இந்த காற்று வெளியேறினோடனே இந்த பபிள்ஸ் உடஞ்சி போகுது இல்லையா? அதே மாதிரி இந்த சூட்சம விந்துன்றது
காத்தும் சப்தமும் கலந்தது. ஸ்தூல விந்துன்றது நீரும் மண்ணும் கலந்தது. அப்போ இந்தக்குள்ள அது புகுந்த உடனே அது மூடிக்கும், கருத்தரிக்கும். அப்போ 2 விந்து, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான். பெண்ணுக்கு சுரோனிதம்ன்றோம், சூட்சம சுரோனிதம், ஸ்தூல சுரோனிதம்ன்றோம். ஆணுக்கு சூட்சம விந்து, ஸ்தூல விந்துன்னு சொல்கிறோம். ஆகக்கூடிய 4 பொருள் இருக்குது. நியூட்ரல் பேஸ்ட் மாதிரி அது. 1000 வாட்ஸ் ஒரு ஒயர் வந்தால் பல்பு வச்சா எரியுமா? நியூட்ரல் வந்தால் தான் எரியும். அதே மாதிரி இந்த ஸ்தூல விந்து போனால் எரியாது. ஸ்தூல விந்து மட்டும் ஒரு கருவை உண்டாக்குமானா ஆக்காது. சுரோனிதம் வேணும் அதுக்கு. அப்போது ஆணுனுடைய விந்து பேஸ், பெண்ணுனுடைய விந்து நியூட்ரல், இது ரெண்டும் கலந்து தான் ஒரு உருவம் உருவாகுது. இப்படிதான் சாமி. ஆனால் சுவாமி, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு மனிதன் மரணிக்கும் போது கண்ணை திறந்து பார்ப்பா, அங்கேயும் அது வெளியேறும்ன்றது அது என்ன இது, கண்ணையோ அல்லது வேற? ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஆளுக்கு, ரொம்ப டேஞ்சராகிறார். அவரை முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போனால் அவர் பார்க்குற இடம் முதல்ல கண்ணை திறந்து பார்ப்பார், காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதான்ட்டு. அடுத்தபடியாக துணியை தூக்கி பார்ப்பார். ஏன்னா அந்த ஆண் பெண் குறியில் விந்து வெளியேறிச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அது மரண தருவாயில் அந்த ஆண் பெண் குறியில் விந்து வெளியேறிடும், சூட்சும விந்து. ஸ்தூல விந்து காணாமல் போயிடும். அப்போது அந்த சூட்சும விந்து கண்ணுக்கு மேலே இருக்குது. அதை பார்த்து சரி காப்பாற்ற முடியும் டாக்டர் முடிவு பண்ணுவார் இது. ஆனால் இது காப்பாற்றவே முடியாத போது ஸ்தூல விந்து வெளியேறி, சூட்சும விந்து காத்தோட காத்தா கலந்தது. இது மரணம் சம்பவிச்சிடும். இதுதான் சாமி அடிப்படையது. இப்போ பாதரசமும் விந்துவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாவனை தான். ஆமாம். பாதரசத்துக்கிட்ட கொஞ்சம் நெருப்பை காட்டினா இல்லாமல் போயிடும், விந்து கிட்ட கொஞ்சம் நெருப்பை காட்டினா இல்லாமல் போயிடும். பாதரசமும் விந்தும் ஒரே மாதிரி தான். அதனால் மனிதர்களுக்கு பாதரசத்தால் மனிதர்களுக்கு என்ன நன்மை? பாதரசம் லெவல் பார்க்கறதுக்கு உதவும், அவ்வளோதான். ஆனால் விந்துல அதனால தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார். எப்பா ஏதோ விந்து விந்து விந்துன்னு பேசுகிறீங்க, இந்த விந்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னார். 5 பஞ்சபூதம். இப்போ ரத்தம் இருக்குது இல்லை, உடலில் நீர் இருக்குது, ஒன்றுக்கு வருது இல்லை, அதிலெல்லாம் 5 பஞ்சபூதம் கிடையாது. ஆனால் விந்தில் மட்டும் 5 பஞ்சபூதம் இருக்குது. இப்போ ரத்தத்தை ஒரு கையை அறுத்து ரத்தத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இது தான் இருக்கும் இல்லையா? உமிநீர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே உப்பு கறிக்கு தான் இருக்கும், ஒரு நிலை தான் அது. ஆனால் விந்து எடுத்து டேஸ்ட் பண்ணிப்பார், 5 விதமான சுவை கிடைக்கும் அதில். அப்போது 5 பஞ்சபூதமும் விந்துல அடங்கி இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் ஒரு உருவமாக உருவாகுது இல்லையா? இப்போ மரபணு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. என்ன எப்படி நடத்துகிறாங்க? ஒரு பொருளை அவங்களே உருவாக்குறதே கிடையாது, ஆக்கவும் முடியாது இல்லையா? ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து சுரோனிதை எடுத்து ஒரு ஆணுக்கிட்ட இருந்து விந்தை எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு உருவத்தை உண்டாக்குறாங்க. இது மனிதங்கிட்ட மட்டுமா இல்லைன்னா மிருகங்கிட்டவும் அப்படி தான். ஆனால் அந்த விந்துன்ற ஒரு பொருளை சேர்க்காம ஒரு விஞ்ஞானியால் ஒரு பொருளை உருவாக்கவே முடியாது, எந்த விஞ்ஞானியாலையும் ஆக்க முடியாது. அப்போது இந்த உலகத்தினுடைய விதையே விந்து தான். அந்த விந்துன்ற ஒரு விதை இல்லைன்னா விருட்சம்ன்றதே ஒன்று கிடையாது. ஒரு உயிரினம் கூட இந்த உலகத்தில் நிற்காது. இப்போ ஒரு ஏரி இருக்கும், அது காஞ்சி போயிட்டுருக்கும், திருப்பி மழை பெஞ்ச உடனே அதில் மீனெல்லாம் உருவாயிடும். எப்படி உருவாச்சு? தண்ணியில் மீனாக வந்தது இல்லை, மீன் இருந்ததனுடைய விளைவு அங்கே முட்டைங்க இருக்கும். இந்த தண்ணி போட்ட உடனே அது பொறிஞ்சு திருப்பி மீன் மாறிடும். அப்போது அந்த விந்து தான் விதை உலகத்துக்கு. அந்த விந்துன்ற ஒரு பொருள் இல்லைன்னா இப்போ ரத்தத்தை எடுத்து மரபணு செய்ய முடியாது, யூரின் எடுத்து மரபணு செய்ய முடியாது, விந்து எடுத்து மட்டும்தான் மரபணு செய்ய முடியாது. என்னால் தான் சொன்னான், சாகா கால் போகா புனல் வேகா தலைன்னா இந்த முப்பொருள் தாண்டா நீ. எது எது? இந்த உடம்பை நீன்னு சொல்லிங்கிறியே, இந்த உடம்பு நீ இல்லைடா. ஜீவன், ஜீவன்னா விந்து, உயிர், உயிர்னா காற்று, ஆன்மா, ஆன்மானா சத்தம்,
இந்த முப்பொருள் சேர்ந்த தாண்டா நீ இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னுக்கிற. இந்த முப்பொருள் விலகும் போது நீ இருக்க மாட்டேடான்ட்டான்.